நீங்க எப்பாவது இரவு வானத்தை பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் எங்கங்க இரவு வானத்தை பார்க்குறோம்? ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தால் மொபைல் பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதையும் தாண்டி வெளியே வந்து பார்த்தா பொல்யூஷன்லையும் கிளவுட்ஸ்லையும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க சிட்டியை விட்டு வெளியே வந்து இரவு வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது இவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் அங்க பிரகாசமா ஸ்டார் மாதிரி ஒண்ணு தெரியுது இல்லையா? அது ஒரு ஸ்டார் இல்ல, நம்மளுடைய வெள்ளிக்கோள் வீனஸ். இதை நீங்க சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி கிழக்குலையும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மேற்குலையும் பார்க்க முடியும். வேற அதுவும் அங்க பிரகாசமா சிவப்பு கலர்ல ஒண்ணு தெரியுது இல்லைங்களா? அது நம்மளுடைய செவ்வாய்க்கோள் மார்ஸ். இந்த கோள்களை இங்கிருந்தே நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் அதை இங்கிருந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை இல்லையா? அது புள்ளி மாதிரி இருக்கு, பிரகாசமா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த கோள்களை இவ்வளவு பக்கத்துல போய் பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கும். அது சரி, நாம இங்க இருக்கோம், நம்மளுக்கும் இந்த கோள்களுக்கும் பல 100 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு தொலைவை தாண்டி போய் நம்மளால இந்த பிளானட்ஸை பக்கத்துல பார்க்க முடிஞ்சது? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு கூகுள் மேப்ல டைரக்ஷன் போட்டு போனாலே நம்ம தப்பா தான் போவோம். ஆனா விண்வெளியில இந்த கோள்கள் ரொம்ப தொலைவுல இருக்கு. அங்க போறதுக்கு ரோடோ ரயில்வே டிராக்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனா விஞ்ஞானிகள் எப்படி கரெக்டா ராக்கெட்ஸையும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸையும் அவ்வளவு தொலைவுக்கு அனுப்புறாங்க? அது மட்டும் இல்லைங்க, மனிதர்கள் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க எல்லா கோள்களுக்கும் ஆளில்லா விண்கலன்களை அனுப்பி இந்த கோள்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், ஏன் நம்மளோட டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்ற குறுங்கோளான புளூட்டோவுக்கே செயற்கைக்கோள்களையும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸையும் அனுப்பி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிலா மேல 12 மனிதர்கள் இறங்கி நடந்து நிலால இருக்கக்கூடிய கற்களை பூமிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. யார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணா, எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம நாசாவை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம பயன்படுத்துற சில வார்த்தைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் விண்கற்கள், ஆஸ்ட்ரோநாட் விண்வெளி வீரர், அட்மாஸ்பியர் வளிமண்டலம், டுவார்ஃப் பிளானட் குறுங்கோள், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பன்னாட்டு விண்வெளி நிலையம், சர்க்குலர் ஆர்பிட் வட்டப்பாதை, ராக்கெட் ஏவூர்தி, சேட்டலைட் செயற்கைக்கோள், ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்கலம், டெலஸ்கோப் தொலைநோக்கி. அக்டோபர் 4, 1957 ஸ்புட்னிக் அப்படிங்கிற செயற்கைக்கோளை ரஷ்யா முதல்ல விண்வெளிக்கு அனுப்பிச்சாங்க. இதுதான் விண்வெளி ஆராய்ச்சியோட ஆரம்பம்னே சொல்லலாம். அமெரிக்காவும் விண்வெளியில சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்துல அதற்கு அடுத்த வருடமே அக்டோபர் 1, 1958 நாசா அமெரிக்காவோட வாஷிங்டன் நகரத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அதோட முக்கிய நோக்கமே பூமியோட அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தை தாண்டி போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸையும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ராக்கெட்ஸை உருவாக்குறதும் தான். நீங்க ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ண முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல விண்வெளிக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு விண்வெளி எப்படி இருக்கும், அங்க மனிதர்களால உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிச்சு திரும்ப அவங்கள பத்திரமா பூமிக்கு எடுத்துட்டு வரக்கூடிய ராக்கெட்டுகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற கோள்களுக்கும் நம்மளோட நிலாவுக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அனுப்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணணும். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆனா பூமியை விட்டு வெளியே போறது அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாலை மேல தூக்கி போட்டோம்னா புவியீர்ப்பு விசை இந்த பாலை மேல போக விடாம கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ பெரிய பெரிய சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பூமியோட புவியீர்ப்பு விசையை தாண்டி எப்படி விண்வெளிக்கு எடுத்துட்டு போறது? அதுக்கு தான் நம்ம ராக்கெட்களை வடிவமைக்கிறோம். ஒரு ராக்கெட்ங்கிறது சேட்டலைட்ஸ், அதாவது செயற்கைக்கோள்களையும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்ற விண்கலன்களையும் ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாகனம். நாசாவோட முதல் முயற்சி இந்த சேட்டலைட்ஸை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்களை உருவாக்குறது தான். அதுக்கு 1958 அக்டோபர் 7 ப்ராஜெக்ட் மெர்க்குரியை ஆரம்பிக்கிறாங்க. இதுல அவங்க வடிவமைத்த ராக்கெட் தான் மெர்க்குரி. 1958 எக்ஸ்ப்ளோரர் 1 அப்படிங்கிற சேட்டலைட்டை விண்வெளிக்கு முதல்ல வெற்றிகரமாக அனுப்புறாங்க.
அதுக்கப்புறம் 1961 மே 5 ஆலன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற அமெரிக்க விண்வெளி வீரர் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் பூமிக்கு பத்திரமா வந்தாரு. நம்ம விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்புறதை விட மனிதர்களை அனுப்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா விண்வெளியில ஆக்சிஜன் இல்லை, அதனால விண்வெளி வீரர்களால் அங்கே உயிர் வாழ முடியாது. அதுக்காக ஸ்பேஸ் சூட்ஸை நாசா வடிவமைச்சாங்க. இந்த ஸ்பேஸ் சூட்ஸ் விண்வெளி வீரர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதற்கும் விண்வெளியில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள்ல இருந்தும் அவங்கள பாதுகாக்குது. இந்த மெர்க்குரி ராக்கெட்களால பூமியை விட்டு கொஞ்சம் தொலைவு தான் டிராவல் பண்ண முடிஞ்சது. ஆனா நம்மளுடைய கோள்கள் நிலால ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா, அவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுக்கான சக்தி வாய்ந்த ராக்கெட்களை நம்ம வடிவமைக்கணும். அதுக்காக தான் 1961 ஜெமினி அப்படிங்கிற திட்டம் நாசாவால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த ஜெமினி திட்டம் மூலமா விண்வெளி வீரர்கள் எப்படி ரொம்ப காலம் விண்வெளியில உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதையும், எப்படி ரொம்ப தூரம் விண்வெளியில பயணம் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. மெர்க்குரி விண்கலன்கள்ல ஒரு விண்வெளி வீரர் மட்டும்தான் போக முடிஞ்சது. ஆனா ஜெமினி விண்கலன்கள்ல 2 விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போக முடிஞ்சது. இந்த தொழில்நுட்பங்கள் தான் அப்போலோ மிஷன்கள்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. 1961 அமெரிக்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி அதற்கு அடுத்த 10 வருடங்கள்ல அமெரிக்கர்களை நிலவுல தரையிறங்க வைக்க போறதா அறிவிச்சாரு. அப்ப பிறந்ததுதான் உலக வரலாற்றையே மாற்றி அமைச்ச ஒரு திட்டம், த அப்போலோ மிஷன்ஸ். 1961 ஆரம்பிச்சு 1972 வரை நடைபெற்ற இந்த திட்டத்துல அப்போலோ 11 விண்கலம் முதலா நிலவுல தரையிறங்குச்சு. அதுல நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் பயணிச்சாங்க. அதுல நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் நிலவுல தரையிறங்கி நடக்க, மைக்கேல் காலின்ஸ் நிலவை சுத்தி அப்போலோ விண்கலத்துல வலம் வந்துட்டு இருந்தாரு. இந்த நிகழ்வை 850 மில்லியன் மக்கள் நேரலையில டிவியில பார்த்தாங்க. இது நம்மளோட வரலாற்றுல இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வா அமைஞ்சிருக்கு. நம்மளோட மொபைல் கேமராஸ்ல போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இந்த டெக்னாலஜி சாத்தியமாகிறதுக்கு நம்ம நாசாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா செயற்கைக்கோளில் இருக்கக்கூடிய கேமராஸ் ரொம்ப கம்மியான மின்சாரத்தில் இயங்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கணும். இதுக்காக உருவாக்கின தொழில்நுட்பத்தை தான் நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற புகையுணரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்டில் இருக்கக்கூடிய ஃபோம், இது எல்லாம் ஆஸ்ட்ரோனட்ஸ்க்காக நாசா டெவலப் பண்ண டெக்னாலஜிஸ் தான். அது இருக்கட்டும், எதுக்கு நம்ம இவ்வளவு காசு அப்புறம் எனர்ஜி செலவு பண்ணி விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணணும், அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விண்வெளிக்கு போற ராக்கெட்ஸ் தான் சேட்டலைட்ஸை பூமியை சுத்தி வட்டப்பாதையில செலுத்துது. இதனால தான் நம்ம பேசுற மொபைல், பார்க்குற டிவி, நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்லாம் சாத்தியமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய விண்கற்களான ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இரும்பு, வெள்ளி, ஏன் தங்கம் கூட அதிகமா இருக்கு. நிலால இருக்கக்கூடிய ஹீலியம் 3 அப்படிங்கிற தனிமத்தை யூஸ் பண்ணி நம்மளால பொல்யூஷனே இல்லாம மின்சாரம் தயாரிக்க முடியும். நம்ம விண்வெளியில இருந்து பூமியை ரொம்ப துல்லியமா ஆராய்வதன் மூலமா இயற்கை பேரிடர்கள் வருவதற்கு முன்னாடியே நம்மளால கணிக்க முடியும். அதனால பல மனிதர்களோட உயிர்களை நம்மளால காப்பாற்ற முடியும். இதற்காக தான் நம்ம விண்வெளியை ஆராய்வதில் ரொம்ப ஆர்வம் செலுத்துறோம். இப்பேற்பட்ட பெருமைக்குரிய நாசாவோட இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் இணைந்து பல ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருவாக்கக்கூடிய நிசார் அப்படிங்கிற ரேடார் தொழில்நுட்பம் பூமியோட நிலப்பரப்பை ரொம்ப துல்லியமா ஆய்வு செய்ய போகுது. ரேடார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரேடியோலைகளை பயன்படுத்தி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையும் நிலப்பரப்பையும் ஆய்வு செய்யக்கூடிய டெக்னாலஜி தான் நம்ம ரேடார் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி நம்மளோட செவ்வாய் கோள்களில் தரையிறங்குறது, அது மட்டும் இல்லாமல் அந்த கோள்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பணிகளில் நாசாவும் இஸ்ரோவும் இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களும் நாசால பல அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்காங்க. கல்பனா சாவ்லா 1997 நாசா அனுப்பின கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டிலில் விண்வெளிக்கு போனாங்க. விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண்மணியாகவும் பேர் பெற்றாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா பூமிக்கு திரும்ப வரும்போது விண்கலன் விபத்து ஏற்பட்டு அவங்க உயிரிழந்துட்டாங்க. நாசால விண்வெளி ஆராய்ச்சிக்கு அதிக பங்களிப்பு அளிச்ச மற்றொரு இந்தியர் ஆஸ்ட்ரோநாட் சுனிதா வில்லியம்ஸ். இவங்க ISS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு 2 முறை பயணம் செஞ்சு அங்க ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கோள்ல மனிதர்கள் இறங்கி அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புதிய திட்டத்துல அவங்க இப்ப பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய விண்வெளி ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம். 1957 முதல்ல விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் ஒரு ஃபுட்பால் அளவு தான் இருந்துச்சு. அதுவும் 577 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் அதனால பயணம் செய்ய முடிஞ்சுது. ஆனா அடுத்த 12 வருடங்கள்லயே நிலவுல மனிதர்கள் தரையிறங்கிட்டாங்க. வெறும் 70 ஆண்டுகளுக்குள்ள ஒரு டென்னிஸ் மைதான அளவு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பூமியில இருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் லான்ச் பண்ணி விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நாசா. இந்த ஆராய்ச்சிகள் மூலமா நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, நம்ம பூமியில உயிர்கள் எப்படி உருவாச்சு, நம்ம பூமியில உயிர்கள் இருக்கிற மாதிரி மற்ற கோள்கள்ல உயிர்கள் இருக்க முடியுமா,
மனிதர்கள் மற்ற கோள்களுக்கு போய் உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற பல அற்புதமான கேள்விகளுக்கு நம்மளால விடை அளிக்க முடியும். உங்களுக்கும் இந்த கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த இரவு வானத்தை பாருங்க. இந்த இரவு வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் கோள்களும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அறிவியலால எட்ட முடியாத தூரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.